வணக்கம். நேத்து அண்ணா அறிவாலயத்தில் நடந்த பல்வேறு கூத்துக்கள், என்ன கூத்துன்னு கேட்கிறீங்களா? கூவத்தூர்ல நெறைய கூத்து நடந்திருக்கும். அந்த மாதிரியான கூத்துக்கள் மற்றும் இந்த உள்ளே வெளியே கேமிங் அதெல்லாம் பத்தி நெறைய விரிவா பேசப் போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் திமுக, காங்கிரஸோட கூட்டணி வீடியோ இனி அவங்க முடிவு ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நம்மளுக்கு இத பத்தி பேசுறதுக்கே பேசி பேசி டயர்ட் ஆயி போச்சுன்னு. நேத்து ஒரு வழியா முடிவு ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. வீடியோவோட முழு விளக்கத்த தயவு செய்து முழுசா பாருங்க. இப்ப நீங்க ரசிகனா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய். திமுக, காங்கிரஸ் வந்து 2 பேருமே வந்து டிவிக்கோட நாங்க போறோம். இழுபறி பயங்கர இழுபறியா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங்ல வந்து மக்கள ஒரு அப்படியே சீட்டின் நுனியில் உட்கார வைக்கிற மாதிரியான பிரேக்கிங்லாம் பயங்கரமா போயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுக இல்லன்னா காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் இல்லன்னா திமுக இல்ல. இதெல்லாம் வந்து பழைய சாம்பார். அத தூக்கி ஓரமா வச்சுட்டு நேத்து நடந்த முழு விளக்கத்தை என்னன்னா, இப்ப நேத்து ஒரு வழியா முடிவாயிடுச்சு. செல்வ பெருந்தகை அவர்கள் பிரஸ் மீட்ல அந்த ஒப்பந்தத்தை காமிச்சிட்டாரு. அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை பெரிய அளவில் மிரட்டப்பட்டாரா அப்படின்ற ஒரு உள்குத்து ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பல்வேறு கூத்துக்கள் வந்து அண்ணா அறிவாலயத்துல நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உள்ள போகை வெளியில வர உள்ள வெளியே கேம் ரமணா படம் மாதிரி 2 டாக்டர்கள் உள்ள போவாங்க, நர்ஸ் வெளியில வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேமிங் நடந்துட்டே இருந்துச்சு. இது வந்து என்ன மேட்ரிங் என்னதான் பேசிட்டு இருக்காங்க. கடைசியா பார்த்தா இந்த டீலிங்க முடிச்சது யாரு அப்படின்னா, நம்ம சிதம்பரம் அவர்கள் ஒண்ணு ஒத்துப்போங்க, இல்ல ஒதுங்கி போங்க அப்படின்ற மாதிரியா பேசி சோனியா காந்தி அவர்கள் ஒரு வழியா முடிச்சு விட்டுட்டாருன்னு சொல்லணும். இந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் மேல ராகுல் காந்தி அவர்கள் ஒத்த முடிவுல இருந்தாரு. எனக்கு 40 சீட்டு தான் வேணும், அதுக்கு கீழே நான் குறைய மாட்டேன், 2 ராஜ்யசபா வேணும்னு சொல்லிட்டு முக்கியமா அவங்க வந்து பெரிய அளவுல பேசினதுக்கு காரணமே விக்கிரவாண்டியில விஜய் அவர்கள் போட்ட அந்த பொலிட்டிக்கல் பாம் அப்படின்ற ஒரு இதுதான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். விக்கிரவாண்டியில ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லா பல்வேறு கட்சிகள்லயுமே வந்து இன்னைக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்திருந்தாங்க. அந்த ஒரு காரணம் தான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு திமுக மேல டிமாண்ட் வச்சதுக்கு காரணம். இது ஒரு பக்கம் நார்மலா போயிட்டு இருக்கும்போது சீட்ல இருந்து குறையிற எண்ணிக்கையே இல்ல, எங்களுக்கு எண்ணமே இல்ல அப்படின்னு சொல்லி ராகுல் சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு சீட்டை கூட்டுற எண்ணமே இல்லைன்னு ஸ்டாலின் அவர்கள் கம்பா நின்னுட்டாப்ல. ஆனா நேத்து சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச அந்த ஒரு போஸ்ட் அப்படின்றது நக்கலி அவனுக்கு அப்படின்ற மாதிரி பயங்கர காமெடியா இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த மூஞ்சில ஒரு தேசஸ பார்க்கலாம் நம்ம. ஒரு வழியா பேசி முடிச்சிட்டோம்ல அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு முடிவு தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு வந்து 28+2 ராஜ்யசபா சீட் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு, இன்னைக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் பெரிய அளவுல வந்து அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா 28+1 ராஜ்யசபா சீட்டுக்கே அவங்கலாம் சந்தோஷப்பட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், அதே சீட்ட ஓகே பண்ணிரலாம். 2னா முடிவாயி அந்த விளிம்புல கொண்டுட்டு போய் நம்ம வச்சுக்குருவோம் அப்படின்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாவே பேசியிருக்காங்க. அந்த ராஜ்யசபா சீட்ட வச்சு தான் இன்னைக்கு இவங்களோட பெரிய கேமிங் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தை நாங்க வந்து போய் சேர்ந்துருவோம், நாங்க வந்து ஜூ காட்ட போறோம், நாங்க போயிட்டோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நாங்க இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிருவோம்னு சொல்லிட்டு ஒரு வழியா காரியத்தை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொன்னா அதே ஒரே கருத்து தான், காங்கிரஸ் நமக்கு வேணாம் அப்படின்றது. அதுலயும் நம்ம நிலையா நின்றுட்டு இருந்தோம். அதே மாதிரியே இயற்கையா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இயற்கையிலையும் பிச்சாலும் பிய்யாத கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். கலைஞர் காலத்துல இருந்து தொடர ஒரு கூட்டணி. இவங்க அவங்களும் விட மாட்டாங்க, 2 பேர் வந்து காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி தான் இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும். அதே நிலைமை தான் இன்னைக்கு பாஜக அதிமுகவுக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இவங்களோட அந்த என்டிஏ கூட்டணி அப்படின்றது தொகுதி பங்கீட்டுல வந்து நின்னு இபிஎஸ் கூட இப்ப டெல்லிக்குலாம் போயிட்டு வந்தாரு. அமித்ஷாவோட பேசிட்டு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது ஒரு பக்கம், அதாவது எப்படி சொல்றது, ட்ராக்கே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு கேட்கிற அளவுக்கான ஒரு கட்சியா இன்னைக்கு ஏடிஎம்கே போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நிலைமையை பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் வந்து அவங்களோட கூட்டணியில 14 கட்சியில இருந்து 16 கட்சிகள் இருந்து அவங்க தேர்தலை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் 26 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 கூட்டணி கட்சிகளோட அவங்க வந்து சந்திக்க போறாங்க. இது உண்மையிலே அதிகப்படியான கூட்டணி. 2வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப தேமுதிக கூட்டணியை சேர்ந்திருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் இருக்கு. இவங்கலாம் இப்ப திருமாவளவன் இருக்காரு. அவர் வந்து அவங்களோட சின்னம். தேமுதிகக்கு அவங்களோட சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மய்யமும் சரி, இன்னும் குறிப்பிட்ட சில சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள். இப்ப இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து நாங்க உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடுவோம், நாங்க தலைகீழாகத்தான் குதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டை கவர்றதுக்காக அவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது நார்மலா போயிட்டு இருந்தா கூட இன்னைக்கு இந்த ஒரு திமுக கூட்டணி அப்படின்றது ஒரே ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு சின்ன கட்சி. இப்பதாங்க நம்ம ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. அந்த ஒரு கட்சியை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு 21 பேர் கூட்டணியோட சேர்ந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை எதிர்க்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை அப்படின்றது நம்மளோட கருத்தா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இப்ப புலிப்படை அந்த கட்சி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, கருணாஸ் அவர்களோட கட்சியா இன்னைக்கு அம்மா அவர்களோட இதுல இருந்தது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூவத்தூர்ல நடத்த கூத்துக்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இதுக்கு எந்த அளவுக்கான மூளையா செயல்பட்டார் கருணாஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா திமுகவுக்கு பல சாதகமான ஒரு பேச்சுக்களை பேசிட்டு வந்தாரு. சில நாட்களா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேல அதிகப்படியான விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு திமுகல ஒரு சீட் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல். 2வது அவரும் வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட போறார் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா
இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறதுல பெருமளவு குளறுபடி இருந்துட்டு இருக்கு. ஒரு மாணி மனக்கசப்புல போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் 12 சீட்டு கேட்டு அவங்களுக்கு 3 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் 10 சீட்டு கேட்டு 6 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு ராஜ்யசபா தேர்தலில் இன்னைக்கு நம்ம சுதீஷ் அவர்களை வந்து இன்னைக்கு எங்களுக்கு வேட்பாளரா நிப்பாட்டுறோம்னு சொல்லிட்டு அந்நியார் அவர்கள் நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கு எல்லாருமே ஆமோதிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இத்தனை கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை கொடுக்கறதுல மண்டை காஞ்சிருச்சுன்னே சொல்லணும் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு. இது நார்மலா போறதுங்க. இது வந்து இப்போ ஒரு கூட்டணி ஒரு கட்சி வந்து கூட்டணி பேசுறாங்க, இவங்களுக்கான தொகுதி ஓகே பண்றாங்க, இது ஓகே பண்ணல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போய் சேர்றாங்க அப்படின்றது இருந்தா கூட இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்றது உடஞ்சிரும், விளிம்பு நிலையில இருக்கு அப்படின்றதான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம். ஏன் உதாரணத்துக்கு நம்ம ஆதவர்ஜுனா கூட ஹைதராபாத் போனாரு, ராகுலோட மீட் பண்ணி பேசினாரு, சோனியா காந்தி அளவுல கூட போன்ல பேசிட்டு இருந்தாங்க. செல்வ பெருந்தகை, மாணிக்கம் தாகூர், நம்ம டிவிக்கோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு ராகுல் அவர்கள் வந்து ஒரு பெரிய நண்பர். இதெல்லாம் வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. இதில் நம்ம பார்த்துருப்போம். இதுல முக்கியமான காரணமா செல்வ பெருந்தகை நம்ம ஏன் இழுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து முரண்பட்ட கருத்து ஆரம்பிச்சவரே அவர் தான் அப்படின்னு சொல்லணும். மாணிக்கம் தாகூரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் பேசினாலும் அவர் ஒரு MP சீட்டுக்காக பேசுறாருன்ட்டு போயிடும். ஆனா செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பா திமுகவுக்கு சாதகமா தான் இவ்வளவு நாள் நம்ம பேசி பார்த்திருப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா கொடி தூக்குனாரு. எங்க கட்சிக்கு மரியாதை இல்லை, எங்க கட்சி தொண்டர்களை வந்து திமுக காரங்க மதிக்க மாட்டேன்றாங்க, பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லாத கட்சின்னு சொல்லி ரொம்ப மோசமா விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிட்டு வச்சுட்டு நேத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மனநினைவு இருக்கு, மன சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட சவுக்கு சங்கர் விஷயம் அப்படின்றது தெளிவா தெரியுது. ஏன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டுல அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்கு செல்வ பெருந்தகை தான் ஊத்தி விட்டாரு, அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டுன்னு சொல்லி நம்ம சவுக்கு சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து அந்த ஒரு மேட்டரை வந்து முன் வைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு செல்வ பெருந்தகை மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது போக அவர் மேல தனிப்பட்ட முறைகள்ல நிறைய குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. அது வந்து மக்கள் நம்மளோட கமெண்ட்லயே நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து இன்னைக்கு திமுக வந்து மிரட்டுறாங்க. இன்னைக்கு செல்வ பெருந்தகை மிரட்டப்படுகிறார். இதனால வேற வழி இல்லாம காங்கிரஸ் தலைமையில பேசி இருக்கிற சீட்டுக்கு நாங்க 3 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோமே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே, இன்னைக்கு ரொம்ப மனநிறைவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நாமத்தை வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி தலையில போட்டுறலாம். இன்னைக்கு ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கிறது வந்து ரிப் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே போய் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா. ஏன்னா காங்கிரஸ் செத்துருச்சு, ஏற்கனவே செத்து போச்சு. இன்னமும் வந்து இப்ப டிவிக்கோட சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா புத்துயிர் பெற்று எழுந்து வந்திருக்கலாம். கேரளா மற்றும் புதுச்சேரியில இன்னைக்கு காங்கிரஸ்க்கு வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு தலைமை தேவைப்படுது, கூட்டணி கட்சிகள் தேவைப்படுது. ஏன்னா என்னதான் வட மாநிலங்கள்ல இன்னைக்கு காங்கிரஸ் பெரிய அளவுல வளர்ந்து வந்துட்டு இருந்தா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளாலையும் அடுத்தடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதி தேர்தல்களையும் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு விஜய் அவர்களுடைய, ஏன்னா இப்ப டிவிக்கை பொறுத்த வரைக்கும் அகில இந்தியா கட்சியா மாறப்போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படின்றனால அவங்களோட ஒரு உதவி இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல எல்லாருமே காங்கிரஸ் தலைமை உடஞ்சிரும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களே மிரட்டப்பட்டிருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியவே நாங்க 2ஆ பிரிச்சிருவோம், தமிழக காங்கிரஸ்ல பிளவுபட்டுரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு மிரட்டப்பட்டு தான் அவங்களோட கட்சி வந்து இன்னைக்கு பிளவுபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே வந்து சேர்ந்துட்டு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே அவர் சொந்த ஊருக்கு போனதுலேருந்து அவரோட வீட்டில் இருக்கிற அம்மா படங்கள் மேல் அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டை இலைக்கான ஒரு சின்ன மாதிரி போட்டிருப்பாரு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம செங்கோட்டையன் அவர்களே சொல்லலாம். இன்னைக்கும் அவரோட பையில பார்த்தீங்கன்னா அம்மா அவர்களுடைய படம் இருக்கு, அவரோட அலுவலகங்களில் எம்ஜிஆர் அம்மா அவர்களுடைய படம் இருக்கு, அவருடைய காரில் வச்சிருக்காரு. இதெல்லாம் நார்மலாக நியூஸில் பார்த்துருப்போம், ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம், நமக்கு தெரியும். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அந்த அளவுக்கு வெளிப்படையாக அவரோட அலுவலகத்தை காட்டினது இல்லை. அப்படின்றனால கூட அவரோட கொடிகள் மாத்திரலாம். இப்ப வேற கட்சிக்கு சேர்ந்தா வேற என்னங்க பண்ண முடியும், மாத்தி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா இவர் வந்து முழுக்க எம்ஜிஆர் அம்மாவுடைய ஒரு உண்மை விசுவாசி அப்படின்றதெல்லாம் அப்புறப்பட்டு போயும் காசுக்காக எதுக்கே நீ எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா திடீர் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே காரங்க கேட்கிற அளவுக்கு அவர் நடந்துகிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. நேத்து கூட பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு மீட்டிங்ல ரொம்ப கேவலமா நம்மளுடைய KS செங்கோட்டையன் அவர்களே ஒரு ஏடிஎம்கேக்காரரே வந்து பேசியிருக்காரு. நீ எல்லாம் என்னையா ஆளு, நீ எல்லாம் வந்து எதுக்கு இப்படி வந்து உன்னோட காலேஜ் இதெல்லாம் வந்து காசு உனக்கு எப்படி வந்துச்சு, நீ எல்லாம் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஏடிஎம்கேக்காரர் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை பார்த்து கேட்கிறாருன்னா, அங்க இருந்த வரைக்கும் நாங்க வந்து மதிப்போம், அங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க இப்படி கேவலமா பேசுவோம், இப்படிதான் நாங்க வந்து எங்களோட கட்சியை வளர்த்துட்டு போறோம், இன்னைக்கு நாங்க போய் பாஜகல வந்து அடிமையாகி மோடி அவர்கள் காலில் படுத்தே விட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு கேவலமான கட்சியா ஏடிஎம்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே தொண்டர்கள் ஒவ்வொரு தொண்டரும் வந்து இன்னைக்கு டிவிக்கேல வந்து சேரும்போது அவங்களோட காரணத்தை முன்வைக்கிறதுக்கு இதுதான் காரணமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய முக்கியமான இருந்த ஒரு கட்சி அம்மா அவர்கள் தலைமையில இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சு எவ்வளவு தூரம் வந்து ஏடிஎம்கே கட்சின்றது ஒரு ஏழை மக்களுக்காக ஆரம்பிச்சு நல்லது பண்றதுக்கான இருந்த கட்சி இபிஎஸ் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி கூட்டணி கட்சிகளோட பொதிமூட்டை தூக்கி ஸ்டாலின் அவர்கள் முதுகுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க போக முடியாம ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு டிஎம்கே கிழங்கு மேல வைக்கிறாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா அந்த விமானத்துல ஒரு பெண்ணை வந்து பிரபாகரன் அப்படின்ற ஒரு
திமுகவோட ஒரு கவுன்சிலர் அவர் ரொம்ப மோசமா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் அனைத்து பொறுப்புகளில் வந்து விடுவிச்சிருக்காங்க. எப்ப கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம், இன்னைக்கு இவ்வளோ பெரிய நியூஸா வர்றதுக்கு முன்னாடி அவர் தான் அப்படின்னு தெளிவா நம்ம சொல்லி எல்லாமே வந்து பண்ணும்போது அவங்க வந்து நிறுத்தல. பத்திரிகையாளர்கள் பிரஸ் மீட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்டவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கட்சி இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இன்னைக்கு திமுக மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது மக்கள் முன்னாடி போய் அவங்க ஓட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஸ்டாலின் சார் விசஸ் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் விசஸ் திமுக, இதெல்லாம் வந்து ஒரு ஹேஷ்டாகா மாறி இன்னைக்கு மக்கள் முன்னாடி இந்த 2 கட்சிகள் தான் இருக்கு, இதை ஒழிக்கணும்னா இது வரணும் அப்படின்ற ஒரே கருத்தோட தான் இன்னைக்கு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது நான் முக்கியமான விஷயமா நான் சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி சந்திப்பு, விஜய் அவர்களுடைய திருநெல்வேலி சந்திப்பு மார்ச் 2ஆம் வாரத்தில் நடைபெறுது. 10 அல்லது 12 தேதி கொடுத்துருக்காங்க. இது இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. 2வது பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியை முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே கையோட வந்து தூத்துக்குடி, இந்த 2 தென் மாவட்டங்களையும் விஜய் அவர்கள் பேச போறாரு. ஏன்னா இப்ப விஜய் பேசுறது பார்த்தீங்கன்னா, அதிக சட்டமன்ற தொகுதி இருக்கிற ஏரியாவா தான் முதல்ல பேசுறாரு அப்படின்றது முதல் உண்மை. நான் கூட தென் மாவட்டங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். தஞ்சைக்கு முன்னாடியே தென் மாவட்டம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு தான் கால்வாரி டெல்டாக்கு விவசாய பெருமக்களுக்காக பேசணும் அப்படின்னு மாற்றப்பட்டது தான் அந்த தஞ்சை ஊர். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில அடுத்தடுத்த வாரங்கள்ல பேசுறாரு. அதோட ரொம்ப முக்கியமா இப்போதைக்கு விஜய் அவர்களுடைய கையில 20 வேட்பாளர்கள் பட்டியல் முடிவாக்கப்பட்டு கையில இருக்கு. எப்ப வேணாலும் அதை ரிலீஸ் பண்ணலாம். அந்த 20 வேட்பாளர்கள்ல 10 வேட்பாளர்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் யார் அப்படின்னு, நட்சத்திர வேட்பாளர்கள். அடுத்த 10 யார் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். பாமர மக்கள் தான் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கத்துல இருந்து பணிபுரிஞ்சிட்டு வந்த மாவட்ட செயலாளர்களா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட நிர்வாகியா கூட இருக்கலாம், சாதாரண பொதுமக்களா கூட இருக்கலாம், இளைஞர்களா இருக்கலாம், முதியவர்களா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். 20 வேட்பாளர்கள் பட்டியல் இன்னைக்கு கையில வச்சிருக்காரு. இது வந்து உத்தேச பட்டியல் அப்படின்னு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா கூட விஜய் அவர்கள் நேர்காணல் வந்து காணொலி மூலியமாகவோ அல்லது நேருக்கு நேராவே வச்சு அந்த ஒரு இன்டர்வியூ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியிட போறாங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு ஈஸியா நம்ம ரிலீஸ் பண்ணிட முடியாது. வேட்பாளர் பட்டியல் அப்படின்னும் போது அவங்களோட சொத்து விவரம் தேவைப்படும், அவங்களோட குற்ற பின்னணி தேவைப்படும், அவங்களோட குடும்ப பின்னணி தேவைப்படும், அவங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாங்க, ஏதாவது விலை போயிருவாங்களா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் வெளியிடணும், ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. இது வந்து இன்னைக்கு வரைக்கும் டிவிகேல இருந்து வந்திருக்கிற முக்கியமான தகவல். இந்த அப்டேட் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இனி வந்து நம்ம காங்கிரஸ் திமுக கூட்டணி இவங்களோட பிரச்சனை பத்தி நம்ம பேசுறதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்காக பேசுற மாதிரி பேசி இன்னைக்கு ஒட்டுமொத்தமா கூடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தீய சக்தி எல்லாம் ஒன்னா கூடுது அப்படின்னு சொல்லலாம். அதனால நமக்கும் அதுக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை மக்கள் முன்னாடி கொண்டுட்டு போய் சேர்க்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும். தலை நிமிர்ந்து நில்லடா தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லடா அப்படின்ற ஒத்த வார்த்தைக்கு நம்மலாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.